ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஆனியன் ரவா, அதுக்கு வந்து தோசை மாவில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ரவை கலந்துக்கிட்டேன். ஜீரகம், பெருங்காயம், வெந்தயத்தூள் வரைக்கும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த பக்கம் வந்து பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலைலாம் இருக்குது. இது வந்து தோசை கல்லில் வந்து அந்த வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே தூவிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மாவை ஊற்றி இந்த மாதிரி நம்ம இப்படி சுற்றினோம்னா அது கொஞ்சம் தின்னாக வந்துடும். அதுக்கப்புறம் நெய்யோ இல்லை எண்ணெயை ஊற்றி தோசையை திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியது தான். இது ஆனியன் ரவா. இதுக்கு வந்து நான் கார சட்னி, தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன். காஞ்ச மிளகா போட்டு தேங்காய், காஞ்ச மிளகா, பூண்டு, புளி, உடச்ச கடலை வச்சு அது, அப்புறம் மிளகா பொடி. இப்போது ஆனியன் ரவா ரெடி ஆகிடுச்சு. ஜூஸ் வந்து இன்றைக்கி நான் வந்து ப்ளூபெர்ரி ஜூஸ் தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தான் இருந்தது ஃப்ரூட்ஸு, அந்த ஃப்ரூட்டை எடுத்து போட்டு ப்ளூபெர்ரி ஜூஸ். இன்றைக்கி தான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு.